இன்றைய மனப்பாட வசனம். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்கிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்கிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். எசாயா 36வது அதிகாரம் 14 17 வரையுள்ள வசனங்கள். This is what the king says. Do not let Hezekiah deceive you. He cannot deliver you. Do not let Hezekiah persuade you to trust in the Lord. When he says, the Lord will surely deliver us, the city will not be given into the hand of the king of Assyria. Do not listen to Hezekiah. This is what the king of Assyria says. Make peace with me and come out to me. Then every one of you will eat from his own wine and fig tree and drink from his own cistern, until I come and take you to a land like your own, a land of grain and new wine, a land of bread and vineyards. Isaiah chapter 36 verses 14 to 17.